அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் பொன்முடிக்கு துரோகம் செய்த முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றங்கள் நடைபெற்று இல்லையா. நேற்று பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் நடந்திருந்த நிலையில் இதில் திமுக சேர்ந்த மூத்த அமைச்சராக ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் பொன்முடி அவர்கள். பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. உயர்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவருடைய பதவி இல்லா அமைச்சராக பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்த நிலையில் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கதறி சொல்லுவதாக செய்திகள் வெளியாயிருக்கு. பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் திமுகவுடைய ஒரு மூத்த அமைச்சராக அவர் தான் பொன்முடி அவர்கள் இருந்தவர். மூத்த அமைச்சர்களே ஒரு 3 அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா. பொன்முடி அவர்களுக்கு வயதாகிவிட்டது. இதன் காரணத்தினால் மட்டுமே தான் அவருக்கு அமைச்சர் பதவி இல்லாத அமைச்சராக இவருக்கு அறிவிக்கப்பட்டதா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு இல்லையா. அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருந்து இப்போ வெளியில் உடனே அவருக்கு அமைச்சரவை பதவியும் கொடுத்துருக்க நிலையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 அமைச்சர்களுக்கு இடைக்கால போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இல்லா அமைச்சராக அறிவிச்சிருக்க நிலையில் தான் திமுகவிடையே பெரும் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தான் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் கால் இருந்தார். இருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட நிலையில் துரைமுருகன் அவர்களுக்கும் இல்லாத அமைச்சராக அறிவிக்கும் நிலையில் தான் தமிழகத்தில் பேசும் பொருளாய் மாறி இருக்குது. இந்த 3 அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அயராது பாடுபட்டவங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியிலிருந்து இணைக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்றத தெரியாத நிலை தான் இருக்குது. இருந்தாலும் பொன்முடி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் துரோகம் தான் செஞ்சுருக்க மாதிரி செஞ்சுருக்காரு. இருந்தாலும் இவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் இந்த 3 அமைச்சர்களும் வசமாக எக்கச்சக்கமான சொத்துக்களை சேர்த்திருக்க நிலையில் தான் திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக 3 அமைச்சர்கள் வளம் இருக்கிற காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக ஸ்டாலின் கூறப்பட்டதாக பேசும் பொருளாக மாறி இருக்குது. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் அமைச்சரவை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி புதியதாக ஒரு 3 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா உதயம் சாய்க்காரு. இருந்தாலும் காலப்போக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.